இன்றைய 5 முக்கிய செய்திகள். அமெரிக்க இறக்குமதி பொருள்களுக்கு 125 விழுக்காட்டு வரி விதிக்கப்படுவதாகவும் அது ஏப்ரல் 12ஆம் தேதி நடப்புக்கு வருவதாகவும் சீனா அறிவித்துள்ளது. வெள்ளை மாளிகை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதை தொடர்ந்து பதிலடி நடவடிக்கையாக சீனா தான் முன்னர் அறிவித்திருந்த 84 விழுக்காட்டு வரியை தற்போது உயர்த்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நூற்றாண்டு காணாத வரி விதிப்பை அறிவித்ததை தொடர்ந்து சிங்கப்பூர் நாணய ஆணையம் அதன் நாணய கொள்கையை மேலும் தளர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆணையம் விலைகளை நிலைப்படுத்த வட்டி விகிதத்திற்கு பதில் நாணய மாற்று விகிதத்தையே பயன்படுத்துகிறது. அந்த விகிதம் குறைக்கப்பட்டால் குறைவான வேகத்தில் சிங்கப்பூர் வெள்ளியின் மதிப்பு வலுவடைய அது வழிவகுக்கும். அமெரிக்காவின் புதிய வரி விதிப்புகள் ஏற்படுத்திய தாக்கத்தால் தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது. சிங்கப்பூரில் ஓர் அவுன்ஸ் தங்கம் ஏறத்தாழ 3200 அமெரிக்க டாலர், அதாவது 4200 வெள்ளிக்கு விற்பனையானது. இந்தியாவிலும் இதுவரை இல்லாத அளவில் ஒரு சவரன் 70,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பால் சிங்கப்பூர் சவால்மிக்க சூழலை எதிர்நோக்கக்கூடும் என்று நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ் ஃபூ தெரிவித்துள்ளார். சிங்கப்பூருக்கு வரும் சுற்றுப்பயணிகள் எண்ணிக்கை 21 விழுக்காடு அதிகரித்துள்ளதை சுட்டிய அவர் அந்த எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க 2040ஆம் ஆண்டுக்குள் 47 முதல் 50 பில்லியன் வெள்ளி வரை செலவுகள் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். சிங்கப்பூர் வழக்கறிஞர் சங்கம் அனுபவமிக்க வழக்கறிஞர் சாமுவேல் சாக்கோவை தனது புதிய துணைத் தலைவராக நியமித்துள்ளது. ஏற்கனவே அந்த பொறுப்பில் இருந்த திரு சியா பூன் டெக் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர் குறித்த பொருத்தமில்லாத கருத்துக்களை கூறியதற்கு எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து பதவி விலகினார். மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக விஷ்ருதா நந்தகுமார்.